ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணப்போவது, எல்லோரும் சிவ ஆலயத்திற்கு போவோம். சிவ ஆலயத்தில் ஒரு முக்கியமான ஒரு மூர்த்தி, சண்டிகேஸ்வரர் என்று பெயர் அவருக்கு. சிவபெருமானோட இடது பாகத்தில் அவருடைய அபிஷேக நீரெல்லாம் ஊட்டுகிற இடத்துல சண்டிகேஸ்வர மூர்த்தி அங்கே இருப்பார். எல்லோரும் அவரை எப்படி வணங்குவாங்க அப்படின்னு கேட்டேன். கை தட்டுவாங்க, சிலர் சொட்டுக்க போடுவாங்க. ஆனால் அப்படிலாம் அவரை வணங்கக்கூடாது. அவரை வணங்குகிற முறை வேற. அப்போது சண்டிகேஸ்வர மூர்த்தியோட கதையை இன்று நாம் பார்க்கலாம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எகிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சோழ வடநாட்டில் மன்னி ஆற்றோட கரையில் சேஞ்சலூர் என்ற ஊரில் அந்தணகுலத்தில் காஷ்யபர் கோத்திரத்தில் எச்சதத்தன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி பெயர் பவித்ரை. இவங்க இருவருக்கும் மகனாக விசார சர்மர் என்பவர் பிறந்தார். இந்த விசார சர்மர் பூர்வ புண்ணிய தொடர்பினால பூர்வ ஜென்மத்திலேயே ஓதிய பலனாக பிறந்த உடனேயே சிவ ஆகமங்களையும் வேதங்களையும் எல்லாம் மற்றவங்க சொல்லிக் கொடுக்காமலே தானே அறிந்து கொண்டார். 5 வயதிலேயே அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஞானம் உண்டாயிற்று. அதன் பிறகு எச்சதத்தன் இந்த விசார சர்மரை 7 வயசாகும்போது உபநயனம் செய்ய வச்சு உபநயனம் பண்ணி பிறகு அவங்கள குருகுலத்துக்கு அனுப்பி வைத்தார். குருகுலத்தில் அனுப்பி வைத்த உடனே அங்கே குருக்கன்மார் இவர்களுக்கு வேதாத்தியாயனம்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது இவர் அதையெல்லாம் முதலே தெரிஞ்சு வச்சிருக்கார். பூர்வ ஜென்ம வாசனையின் காரணமாக அவர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கார். அவருக்கு எல்லாமே தெரியுது. அப்போ அவங்கெல்லாம் பெரிய ஆச்சரியப்படுறாங்க. இந்த சின்ன வயசுலேயே விசார சர்மர் ஒரு பெரிய சாஸ்திரஞானா இருக்கிறாரு, சான்றோனா இருக்கிறாரு, அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு என்று பெருமைப்படுறாங்க. இந்த விசார சர்மர் என்ன நினைக்கிறார் என்ற அவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த உலகத்தை எல்லாற்றையும் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களும் மும்மலங்கள் என்கிற பாசத்தால் விடுதலை கைதியாக இருக்காங்க. அதாவது இந்த பந்தப்பட்டிருக்காங்க. இந்த உலகோட மும்மலம் பாசம், 3 மலங்களையும் காரணமாக மாயையில் கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து இறந்து பிறந்து வளர்ந்து இறந்து இப்படி அவங்க அந்த பந்தத்துக்குள்ளேயே சுழன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பந்தத்திலிருந்து நம்மளை யார் மீட்பிக்க முடியும் என்று சிந்திக்கும்போது அது சிவபெருமான், அவரால் தான் முடியும். அவர்தான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களையும் செய்து வருகின்றவர். அப்படி செய்து வருகின்றவர் எந்த பலத்தினால் செய்கின்றார் என்றால், அவருக்கு இடது பாகத்தில் வாம பாகத்தில் அவரை பிரியாதிருக்கின்ற தாய் சக்தியை காரணமாக சக்தியோட பலத்தால் சேர்ந்து இருவர் இந்த மாதிரி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதனம் என்று அந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களையும் செய்து வருகிறார் என்றும், அப்போது
இந்த சிவனும் பார்வதி தேவி இவங்க இருவரும் தான் நமக்கு உண்மையான தாய் தந்தையர் என்று கருதி அவர்களை தான் நம்ம வழிபடணுமே தவிர வேற எதையும் செய்யக்கூடாது என்று மனதில் நினைக்கிறார். அப்படி நினைக்கும் காலத்தில் அவர் மனசில் ஒரு இன்னொரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னு கேட்டால், சரி இப்போ சிவனையும் பார்வதியும் வணங்கலான்னு நினைக்கிறோம், தாய் தந்தையாராக நினைத்து வழிபடணும். அப்போது இந்த ஜென்மத்தில் எதுக்கு வழங்கணும்? அது இனியொரு ஜென்மத்திலையும் பார்த்துக்கலாமே, அடுத்த ஜென்மத்தில் வணங்கலாமே என்று மனதில் தோன்றினால் அதற்கு விடையாக அவரே சிந்திக்கிறார், இந்த மனிதர் பிறவி அடைவதற்கு மிகவும் அரிதானது. இதற்கு பிறகு நமக்கு மனித பிறவிதான் கிடைக்குமா என்ற உறுதி கிடையாது. அதோடு இல்லாமல் மனித பிறவியில் மாத்திரம்தான் நாம் முக்தி அடைய முடியும், அதற்கான முயற்சியை செய்ய முடியும், இறைவன் திருவடியை அடைய முடியும் என்று சிந்திக்கிறார். சரி, அப்படியே ஆகட்டும், முக்தி அடைவதற்கு இந்த மனித பிறவி தான் சிறந்தது, இந்த பிறவியிலேயே நம்ம முயற்சியை எடுக்கணும் என்றால் அவர் மனதில் தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது என்றால், சரி அதை இப்போவே செய்ய வேண்டுமா? கொஞ்ச நாள் கழித்து தான் நாம் செய்வோம், இப்போ என்ன அவசரம் என்று தோன்றுகிறது. அப்போ தோன்றும்போது அவர் இப்படி சிந்திக்கிறார். சிந்திக்கும் போது அவர் மனதில் அதற்கு விடையும் கிடைக்கிறது. என்ன விடை சொல்கிறார்? இந்த மனிதனோட இறப்பு, நம்ம மனித பிறவி அடைந்திருக்குமே, இந்த பிறவியோட இறப்பு என்று யாருக்கும் தெரியாது. நாம் எப்போ இறப்போம் என்பது யாருக்கும் தெரியாது. தெரியாத போது நாம் இந்த வேலையை இன்னொரு நாள் செய்துக்கலாம் என்று நினைச்சா அது எப்படி சாத்தியமாகும்? நாம் செய்ய நினைக்கிற நாளில் நாம் உயிரோடு இருக்கணுமோ இல்லையோ? இந்த பிறவை விட்டு போயிட்டு இருந்தால் எப்படி செய்ய முடியும்? அப்போது இந்த சிவபூஜையை செய்வதற்கு இதற்கு தள்ளி போடக்கூடாது. இன்றையே இதற்கு சரியான தருணம், இப்பொழுது இருந்தே நாம் பகவானை சிவபெருமானையும் பார்வதியும் தாய் தந்தையாக ஏற்றுக்கொண்டு வணங்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். இப்படி தீர்மானித்து அவர் குருகுலத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் என்ன செய்கிறார் என்றால், இந்த ஆடு மாடுகள்லாம் மேய்த்து கொண்டு போவாங்க. குருவோட இந்த அவர்களை படிக்கிறவர்கள் வித்தியார்த்திகள் எல்லாரும் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு போகிறார்கள். அப்படி போகும்போது அப்போது விசார சருமர் அவர்கள் கூட இவரும் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு போகிறார். மாடுகளெல்லாம் மேய்த்து கொண்டு அந்த கூட வர்ற இடையன், அந்த மாடு மேய்ப்பவன் கூப்பிட்டு கொண்டு போய் மண்ணி ஆற்றோட கரையில் விட்டு ஆடுகளை மேய்க்கிறார். அப்பொழுது ஒரு பசுமாடு அந்த மாடு மேய்க்கும் சிறுவனை முட்டுவதற்காக போகிறது. அப்படி முட்ட போகும்போது அந்த சிறுவன் மாடு மேய்க்கும் சிறுவன் என்ன செய்கிறான் என்றால், பெரும்பாலும் அந்த பசுவை அடிக்கிறான், ஓங்கி அடித்து நிறைய அடிக்கிறான். அப்பொழுது விசார தர்மர் அதை பார்த்து விட்டுட்டு உடனே ஓடி போய் அந்த சிறுவனை தடுத்து, அந்த மாடு மேய்ப்பவனை தடுத்து, அப்பா இது மாதிரிலாம் நீ அடிக்கக்கூடாது, எவ்வளோ பெரிய அபசாரம் செய்கிற, இந்த பசுக்கள்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய உபகாரமாக இருக்குது. இந்த பசுக்களோட கதையெல்லாம் அவருக்கு சொல்லி, இந்த பசுக்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கான பஞ்சகவ்யம் 5 விதமான நீராட்டு பொருட்கள், பஞ்சகவ்யத்தை இந்த பசுக்கள் தான் கொடுக்குது. அதோடு இல்லாத நம்ம விபூதி அணிகிறோம்லவா, அந்த விபூதி பசுஞ்சாணத்திலிருந்து தான் செய்யப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த பசுவை வாய்ந்து நீ அடிக்கலாமா? அடிக்கப்படாது. அதனால் நீ போ. இனிமேல் இவர் மனதுக்குள் நினைக்கிறார், இனி நாம தான் இந்த பசு மேய்க்கணும், பசுக்களை இவங்க அடிக்கிறாங்க, அதனால் இனி நாம பசு மேய்க்கலாம் என்று தீர்மானித்து அந்த மாடு மேய்ப்பவனிடம் சொல்கிறார், பா நீ போ, இனிமேல் நீ பசு மேய்க்க வேண்டாம், நான் மேய்த்துக் கொள்கிறேன், நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று அனுப்பிவிடுகிறார். அதன் பிறகு அந்த ஊரில் எல்லா பிராமணர்களிடையும் சொல்லி, உங்கள் பசுக்களை நானே மேய்த்து கொடுக்குறேன், நானே மேய்த்து கொண்டு உங்களுடைய தொட்டிலில் கட்டிட்டு போயிடுறேன் என்று சொல்கிறார்கள். பிராமணர்கள் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. மறுநாள் முதல் இவர் விசார சருமர் பசுக்களை காலையில் மேய்த்து கொண்டு போயிடுவார். மேய்த்து கொண்டு போய் மண்ணி ஆற்றன் கரையில் விட்டு அந்த காட்டிலெல்லாம் விடுவார், வயல்வெளியெல்லாம் விடுவார். அங்கெல்லாம் மேய்ச்சி தண்ணி கொடுப்பார். அதை வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த மாடுகளெல்லாம் ஓரமாக ஒதுக்கி நிழலில் நிற்க வைப்பார். அதுக்கு தேவையான இலதழைகளை உடைச்சு போடுவார். இப்படி அது மேலே ரொம்ப பாசம், அன்பாக நடந்து அதை மாடுகளெல்லாம் வளர்க்குறாரு. அப்போ இந்த பசுக்கள்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, விசார சர்மரோட பாசத்தில் கட்டுப்பட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு பசுக்கள் முன்பை விட அழகாக இருக்குதான் பார்க்கறதுக்கு.
அதோடு இல்லாமல் வீட்டில் வந்து பால் சுரக்கும் போது முன்பு விசாலசர்மருக்கு முன்னாடி கறந்ததை காட்டிலும் இப்பொழுது பால்கள் அதிகமான அளவில் கறக்குதான். அதை பார்த்து அந்த பிராமணர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இவர் முன்ன அந்த பையன் ஓட்டிக்கிட்டு போய் மேய்ச்சிட்டு வந்தப்போ இவ்வளோ பால் கறக்கலை, அதை விட அதிகமாகவே கறக்குது விசாலசர்மர் எடுத்துகிட்டு போய் வரும்போது என்று அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி போய்கொண்டிருக்கும்போது இந்த பசுக்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து வெளியே போகும்போது அந்த கன்றுக்குட்டி பிரிஞ்சு போகுது இல்லையா, அதுக்கு அப்போ கூட கஷ்டப்படாது, மனசு வருத்தப்படாது. இப்போ எப்போ வருத்தப்படுங்கன்னா, விசாலசர்மரை மேய்ஞ்சிருக்கு விசாலசர்மரை காணலைன்னு வச்சுக்கோங்க, விசாலசர்மர் எங்கேயாவது போயிட்டாரு, எங்கே மறைஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் உடனே இதுங்க அவதிப்பட்டு ஐயோ எங்கே அவர் தேடி அவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் வாழாட்டி அவர் பின்னாடி எல்லாம் இருந்து பண்ணி அவரை கணைச்சி அவர் தொடாமலே அதுக்கு பசுவோட காம்பில் இருந்து பால் சுரக்க ஆரம்பிச்சோம் அந்த அன்பின் காரணமாக. அப்போது இவர் விசாலசர்மர் நினைக்கிறாரு, ஆஹா, பசுவின் பால் சிவபெருமானோட அபிஷேகத்துக்கு உரியதாச்சே, அப்போ நம்ம சிவ அபிஷேகம் பண்ணலாமே, சிவ பூஜை பண்ணலாமே என்று அவர் மனதில் ஒரு பெரிய ஆர்வம் வருது. உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த பன்னி ஆற்றங்கரையில் ஒரு மேடான இடத்துல போய் ஒரு மரத்திற்கு கீழே சிவலிங்கம் அமைக்கிறார். சிவலிங்கத்தை மணலாலேயே அமைக்கிறார். அமைச்சு அங்கே இருக்கிற மரங்கள், புஷ்பங்கள், இலைகள் இதெல்லாம் பறிச்சுக்கிட்டு ஒரு கூடைகளை வந்து வச்சுட்டு சில குடங்களை கொண்டு வருகிறார். குடங்கள்லாம் கொண்டு வந்து வச்ச உடனே இந்த பசுக்கள் தானாக போய் அந்த குடத்தில் பால் சுரக்குது. பால் சுரந்து வழியாக பால் கொடுத்து உடனே இவர் என்ன செய்கிறாரு, மண்ணி ஆற்றில் போய் குளிச்சுட்டு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி இந்த பாலை எடுத்து குடமாக அபிஷேகம் பண்ணுறார். இந்த அபிஷேகத்தையும் இந்த பூஜைகளையும் அந்த மணல் லிங்கத்தில் இருக்கிற சிவபெருமான் ஏற்று சந்தோஷம் அடைகிறார். இப்படி இருக்கும்போது இப்படி பலகாலம் நடந்து கொண்டு இருக்குது இந்த வேலை. இவர் தினமும் காலையில் வருவார், பசுக்களை மேய்த்து கொண்டு வருவார், அந்த அபிஷேகம் செய்வார், அர்ச்சனை பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார், இதை செய்து கொண்டு இருப்பார். இந்த பால் அபிஷேகம் டெய்லி நடக்கும். இங்கே பால் கறந்து கொடுக்கறதால பசுக்கள் வீட்டில் போயிட்டு பாலை குறைவாக கறப்பதில்லை, அதே அளவு பாலை வீட்டிலையும் கறந்துடும். அதுதான் ஆச்சரியம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் அந்த காடு வழியாக போகிறச்ச என்ன செய்கிறாரு, விசாலசர்மர் செய்கின்ற பூஜைகளை பார்க்கிறார். அவருக்கு இந்த பூஜையோட மகத்துவம் தெரியாத காரணத்தால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த விசாலசர்ம பையன் என்ன பண்ணுறான் பாரு, பாலெல்லாம் எடுத்து இந்த மணலில் ஊற்றி அதெல்லாம் வந்து விரயம் பண்ணுறான் நினைத்து ஊரில் போயிட்டு அந்த பிராமணர்களிடம் போய் இந்த மாதிரி இங்கே நடந்ததை சொல்கிறார். உடனே பிராமணர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விசாலசர்மரோட அப்பா இருக்கார் இல்லையா எச்சதத்தனை வரவழைக்கிறாங்க. வரவழைச்சி பஞ்சாயத்து கூட்டுறாங்க. பஞ்சாயத்து கூட்டி, எப்பா எச்சதத்தா இங்கே வா, உன் மகன் என்ன பண்ணுறான் தெரியுமா, காட்டுக்கு மாடெல்லாம் மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஆசையாக கூட்டுட்டு போய் அந்த பாலெல்லாம் கறந்து மணலில் போட்டு வேஸ்ட் பண்ணுறான், அதாவது மணலெல்லாம் போட்டு விரயமாக்குறான். இது எந்த வகையில் நியாயம், இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு, உன்னை எப்படி தண்டிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எச்சதத்தன் பதறி போய்ட்றாரு, நமக்கு தெரியாதே, இப்படி ஒரு கதை நடக்கிறது நமக்கு தெரியாது, இப்போ தான் நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். உடனே அவர்கிட்ட சொல்கிறாரு, சுவாமிகளை இந்த மாதிரி இது வந்து எனக்கு தெரியாது, என் பையன் சின்ன பையன் ஏதோ விளையாட்டாக செய்கிறான்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, இது அறிந்ததும் இல்லை, இப்போதான் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் இதுவரைக்கும் நடந்ததுக்காக என் மகனை மன்னிச்சிடுங்க, எனக்கு மன்னிச்சிடுங்க, இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், இனி நடந்தால் அது என்னோட குற்றம், என்னை தண்டியுங்க என்று உறுதிமொழி கொடுக்குறார். சரி, சபையவர்களும் வந்து எச்சதத்தன் சொல்கிறத கேட்டுட்டு சரி நீங்கள் போகலாம் என்று சொல்லிவிடுறாங்க. எச்சதத்தன் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போயிட்டு அவரிடம் கேட்கல, விசாலசர்மர்கிட்ட கேட்கல, என்ன நடந்தது காட்டில் இதெல்லாம் கேட்கல. சரி, இது நாமே நேரில் போய் தெரிஞ்சுக்கணும் என்று நினைக்கிறார். நேரில் போய் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுநாள் என்ன செய்கிறாரு, விசாலசர்மர் பசுக்களை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு போய்ட்றாரு. காட்டுக்கு மேய்ச்சிட்டு போன உடனே இவரும் பின்னாடியே போகிறார். பின்னாடியே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது விசாலசர்மர் பசுக்களை எல்லாம் மேய விட்டுட்டு பன்னி மரத்தடியில் போய் அந்த மரத்திட்டாண்ட போயிட்டு பூக்கள் எல்லாம் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறார். குளிச்சுட்டு வந்து பூக்கள் எல்லாம் பறித்து கொண்டு வந்து வைக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, எச்சதத்தன் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மரத்தின் மேலே ஏறி உட்காந்துக்கிறார். உட்காந்து இதை வேடிக்கை பார்க்குறார், என்ன செய்கிறான்றதை
சூழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கார். இவர் பூக்களில் தழைகளை எல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சிடறாரு. வச்சதுக்கப்புறமா போய் அந்த குடங்களெல்லாம் எடுத்து வச்ச உடனே அந்த பசுக்கள்லாம் தானாக வந்து அந்த குடம் ஃபுல்லாக குடம் நிறைய பாலை கறந்து விடுகிறது. பால் குடத்துலேருந்து நிறைஞ்சு வழியுது. அந்த மாதிரி பால் கறந்து விட்டு பசுக்கள் போகின்றன. உடனே விசாரசர்மர் அந்த சிவலிங்கத்துக்கு, மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அர்ச்சனைகள் எல்லாம் செய்து முடித்துட்டு இந்த பாலை எடுத்து அபிஷேகம் செய்கிறார். அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கும்போது மரத்திலிருந்து பார்க்கிறாரு யட்சதத்தன். யட்சதத்தன் பார்த்த உடனே அவருக்கு கோபம் வருது. அடடா, நம்ம மகன் அவர்கள் சொன்ன மாதிரி உண்மையாக தான் நடக்குது. அவன் செய்கிறத பார், மணலில் பால் எடுத்து ஊற்றிட்டு கிடறான். சிவலிங்கத்தில் ஊற்றுவதாக அவருக்கு தோணலை, மணலில் பால் ஊற்றுகிறான் என்று நினைத்து அங்கே இறங்கி வந்தார். இறங்கி வந்து கையில் பிரம்பு இருந்தது. அந்த பிரம்பால் இவரை விசாரசர்மரை ஓங்கி முதுகில் அடிக்கிறார். அடிச்சுட்டு அவர் திட்டுறாரு. யாரை? விசாரசர்மரை யட்சதத்தன் திட்டுறார். அடே பாதகனே, நீ என்ன வேலை செய்கிற? பிராமணர்களோட பசுக்களெல்லாம் ஓட்டிட்டு வந்து இந்த மாதிரி பாலை அநியாயத்துக்கு நான் தரையில் கொட்டி விரயம் பண்ணிட்டு இது செய்தி, இது மகா பாதகம் இல்லையா சொல்லிட்டு அடிக்கிறார். அடிக்கும்போது நம்ம விசாரசர்மர் சிவனுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறதால அவர் அதில் லயிச்சிருக்கார். அந்த அடி அவருக்கு ஒரு பொருட்டாகவே தெரியலை. இது பொருட்டாக தெரியாமல் அதை பொருட்படுத்தாமல் அவர் மீண்டும் மீண்டும் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது இவர் என்ன செய்கிறாரு? யட்சதத்தன் மீண்டும் அடிக்கிறார் முதுகலை. அடித்தாலும் இவருக்கு அந்த இது தோன்றவே இல்லை. அடித்த மாதிரியே அவருக்கு நினைவில்லை. அவர் திரும்பவும் அந்த பூஜையிலேயே லயித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது யட்சதத்தனுக்கு கோபம் அதிகமாகி ஓஹோ என்று நினைத்து அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வைத்திருந்த பால் குடங்கள் இருக்க பாருங்க, அந்த பால் குடத்தை காலால் எட்டி உதைக்கிறார். காலால் எட்டி உதைச்ச உடனே விசாரசர்மருக்கு நினைவு வருது. அதாவது சிவபூஜைக்கு இடைஞ்சல் உண்டாகிவிட்டது, தடங்கள் உண்டாகிவிட்டது என்ற நினைப்பு பார்க்கிறார். பார்த்தால் அங்கே நிற்பது யாரு? யட்சதத்தன். இவருடைய குருவும் தகப்பனும், தந்தையும் அவர் தான், குருவும் அவர் தான். அப்பேற்பட்ட யட்சதத்தன் தான் நிற்கிறான். சிவபூஜையில் சிவனுக்காக வைத்திருந்த பால் குடத்தை எட்டி உதைத்தவர் தந்தையாயாலும் விடமாட்டேன், அவன் காலை வெட்டியே தீருவேன் என்று முடிவெடுக்கிறார். முடிவெடுத்து விட்டு அவர் என்ன செய்கிறாரு? அங்கே ஒரு கொம்பு வைத்திருக்கிறார். அந்த கொம்பை எடுக்கிறார். அந்த கொம்பை பிரம்பை எடுத்த உடனே அந்த பிரம்பு மழுவாக மாறிவிட்டது. மழுவாக மாறின உடனே ஒரே வீசு அவருடைய 2 கால்களும் துண்டாகி தரையில் விழுந்து விடுகிறார். இடைஞ்சல் தீர்ந்துருச்சு. தீர்ந்த உடனே இவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட இவர் பார்க்கல. இவர் திரும்பவும் பாலை எடுத்து அபிஷேகம் பண்ணி பூஜையில் லயிக்க ஆரம்பிக்கிறார். பூஜையில் லயிக்க ஆரம்பித்த உடனே அந்த சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் உமாதேவியரோடு ரிஷப வாகனத்தில் பிரத்யக்ஷப்பட்டு இவருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்த உடனே விசாரசர்மர் சிவபெருமானின் திருவடியில் விழுந்து வணங்கி ஆனந்தம் அடைகிறார். அப்பொழுது சிவபெருமான் எனக்கு என் பொருட்டு உன் தகப்பனையே நீ வெட்டிட்ட, காலை வெட்டிட்ட, அப்போது எவ்வளோ பெரிய தியாகினி, அதனால் இன்று முதல் நாமே உமக்கு தகப்பனாவோம் என்று அருள் புரிகிறார். அதோடு இல்லாமல் அவரை உச்சி மோந்து தழுவுகிறார். தழுவும்போது அவருடைய மேனி இப்படி பிரகாசம் ஆகிடுது. உடனே அவருக்கு சொல்கிறாரு, இன்றிலிருந்து உனக்கு என்னுடைய தொண்டர்கள் இருக்கார் இல்லையா, சிவபெருமானோட தொண்டர்களுக்கெல்லாம் உன்னை தலைவனாக சூட்டி சண்டேஸ்வர பட்டம் தருகிறேன். இன்று முதல் நான் எனக்கு படைக்கிற திருவமுது, சாட்டுகிற மாலை, இப்படி எனக்கு என்னென்ன பரிவட்டம் எல்லாம் உனக்கே ஆகும் என்று அவருக்கு வரவழைக்கிறார். வரவழைச்சு தன்னுடைய தலையில் இருக்கிற கொன்றை மாலையை அவிழ்த்து சண்டிகேஸ்வரரோட கழுத்தில் அணிகிறார். சண்டிகேஸ்வரர் கழுத்தில் அணிந்து அவருக்கு சண்டிகேஸ்வரர் பட்டத்தையும் கொடுத்து அதன் பிறகு சண்டிகேஸ்வரனோட அப்பா யட்சதத்தன் அவன் சிவ அபராதம் செய்துவிட்டான். செய்தாலும் சண்டிகேஸ்வரர் அவனை தண்டித்துட்டார். அதனால் அவருக்கும் அவர் மனைவிக்கும் சிவலோக பிராப்தி கொடுக்குறார். சிவனுடைய அந்த இது கைலாசத்திற்கு சிவலோக பிராப்தி அவருக்கு கொடுத்து வாழ வைக்கிறார். அதன் பிறகு இவர் சண்டேஸ்வரனாக அறிவிக்கிறார். சண்டேஸ்வரர் தான் இப்போ நாம் சொன்னோம் இல்லையா, சிவகோயிலில் இருக்கிற சண்டேஸ்வரர்.
இவர் எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கை தட்டக்கூடாது, சொடுக்கு போடக்கூடாது. ஏன்னா அவர் தியானத்தில் இருப்பார், சதா சிவனையே நினைத்து கொண்டு இருக்கிறதால இதெல்லாம் நாம் செய்யும்போது அவருக்கு இடையூறாக தான் மாறுமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் அது நல்ல விஷயமா மாறாது. அப்போ அவர் எப்படி வணங்க வேண்டும், எப்படி நம்ம செய்யணும், அவரை குனிஞ்சி வணங்கி இந்த மாதிரி ஒரு 3 முறை நாம் தேய்க்க வேண்டும். இப்படி தேய்க்கும்போது சிவாய நம என்று அது நமக்கு கேட்கும். நீ தேய்ச்சி பாருங்க, சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று கேட்கும். கேட்டு அவருடைய நான் வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்? ஐயா, இந்த சிவ தரிசனம் பார்த்தாச்சு, சிவனுடைய அருள், சிவனுடைய அவர் கொடுத்த பிரசாதம் பூக்களை தவிர சிவன் சொத்து எதையுமே நான் இங்கிருந்து கொண்டு போகவில்லை என்பதற்கு இந்த கையை தொடச்சிக்காங்க. சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள். அதனால் அவரிடம் நாம் இதை ஒப்படைக்கலை. நான் சிவனுடைய எந்த பொருளையும் நான் கொண்டு போகவில்லை. அவரால் அளிக்கப்பட்ட அந்த மலர்கள், விபூதி, இது மாதிரி பொருட்களை தான் நான் கொண்டு போகிறேன், அவருடைய அருளை தான் கொண்டு போகிறேனே தவிர எந்த பொருளையும் நான் கொண்டு போகவில்லை என்பதற்காக அவரிடம் இந்த மாதிரி தொடச்சி காமிச்சு பிரார்த்திக்கணும். நீங்கள் அப்படி துடைக்கும்போது அவர் காதில் சிவாயனமா, அந்த சிவாயனமா சிவாயனமான்னு கேட்கும். அப்போ ஏன்னா அவர் அந்த தியானத்துலாம் இருக்கார். அது கேட்கும்போது அவர் என்ன நினைப்பார்? நம்முடைய பக்தன் வந்திருக்காங்க, சிவபெருமான பக்தன் இருக்கார், உங்களுக்கு அவர் அருள் புரிவார், சிவனோடு நம்மளுக்காக ரெக்கமெண்டேஷன், அதாவது பரிந்துரை செய்வார். அதனால் இனி சிவாலயத்துக்கு எப்போ போனாலும் சண்டிகேஸ்வரரை பார்க்கும்போது யாரும் கைத்தட்டாதீங்க, சொடுக்கப்படாதீங்க, இது மாதிரி செய்து வணங்குங்க. எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.